சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. நான் கல்யாணம் பண்ணலேருந்து ரொம்ப டார்ச்சர் மேடம். எனக்கு நிம்மதியே இல்லை மேடம். எனக்கு பெற்றவங்களும் சரியில்லை, வந்த இடமும் சரியில்லை மேடம். இப்போ 2 பசங்களும் நல்லா இருக்காங்களா? ஒரு பொண்ணு இறந்துச்சு மேடம். எப்படி? அவர் தான் மேடம் சாவடிச்சிட்டார். 2 காது வைய ரத்தம் வந்துது. மூஞ்சி நல்லா அந்த மூஞ்சி இப்படி ஆயிட்டுது. வெள்ளையா அந்த குழந்தை ரத்தம் கட்டி இப்போ கருப்பாக இவ்வளோ பெருசாகிடுச்சு அந்த மூஞ்சி. இப்போ இருக்கிற குழந்தைக்கு இவன் ஜெயிலிருந்து வந்ததுலேருந்து இந்த குழந்தைய சாவச்சுலேருந்து அவளுக்கு பயம் இருந்து மூலையில் அது யோசனை பண்ணி பிக்ஸு மாரி வந்து மழை வச்சு கீழே வந்துடுறான். அந்த குழந்தைய அடிக்கும்போது அதை தூக்கி போட்டு மிதிச்சிங்களே, செத்து போயிடணும் தோணவே இல்லையா? கடிப்பீங்களா அந்த குழந்தைய? அச்சை குழந்தை மேலே ஏறி உட்காருங்க. பேர் தமிழரசி. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே விழுப்புரம் தாண்டி வீரபாண்டி. அப்பா வந்து 2001 இறந்துட்டார். அப்பா இறந்துலேருந்து அம்மா வேற ஒருத்தர் எடுத்துக்கிச்சு. வேற ஒருத்தர் எடுத்துக்கின்னா 5 பிள்ளைங்களை எங்கள் அம்மா நடு ரோட்டில் எங்களை விட்டு போயிட்டாங்க. எத்தனை பொம்பளை பசங்க? 3 பொம்பளை பசங்க 2 பையன். பெரிய பொண்ணுக்கு எவ்வளோ வயசு? நான் தான் பெரிய பொண்ணு. என்ன வயசு உங்களுக்கு? அம்மா வீட்டுக்கு போகல 14 வயசு. சின்ன பையனுக்கு? சின்ன பையனுக்கு எல்லாம் 5 வயசு 6 வயசு பசங்க. நாங்கள் 5 பிள்ளைங்க ரோட்லேயே தான் நின்னோம். அக்கா பக்கம் சோறு கொடுத்து சாப்பிட்டுன்னு எங்கள் வீட்டில் இருந்து நின்னோம். எங்கள் அக்கா மாமாவுக்கு விபரம் தெரிஞ்சு எங்கள் அக்கா எங்கள் மாமா அனுப்பிச்சு விட்டுன்னு வந்தார். அக்கா வந்து சக்காலத்தி இருக்கணும். அப்பாவுக்கு வந்து 2 வயசு. அக்கா சாப்பாடெல்லாம் செஞ்சு போடும், நல்லா பார்த்துருந்துச்சு. சும்மா கோவம் வரக்குள்ளே எங்களை சும்மா அடிச்சின்னே இருந்துச்சு. அதனால அக்கா கிட்ட சொல்லாத நானும் எங்கள் தங்கச்சி வந்து எங்கள் ஊருக்கு எங்கள் பெருமாக்கிட்டே சித்திக்கிட்டே வந்துட்டோம். சித்தி வந்தப்போ தான் எங்கள் சித்திக்கு சொந்தக்காரங்க இட்டுன்னு போய் எங்களை கேரளாவில் விட்டாங்க. 2 பேரும் வீட்டு வேலை செய்யறதுக்கு. அங்கே தான் 2 வருஷம் செஞ்சுருந்தோம். 2 வருஷம் செய்யக்குள்ளே எங்கள் அம்மா எங்களை தேடி நாங்கள் வந்துச்சு. எங்களை இட்டுன்னு போய் விட்டுவங்க கூட கேட்டுன்னு அங்கே வந்துச்சு. அப்போ நான் வந்து சொன்னேன், நீ எங்களை 5 பேர் ரோட்டில் விட்டு போயிட்டுல்ல, நான் வரமாட்டேன். எனக்கு அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நான் இங்கேயே கடந்து வீட்டு வேலை செஞ்சு நான் பொழைச்சிக்கிறேன். நீ எனக்கு வேணாம். உன் சின்ன பொண்ணு வருத்தம் தான், உன் சின்ன பொண்ணே கூட்டின்னு போ. உன் பெரிய பொண்ணு செத்துட்டான்னு நீ மனசில் நினச்சின்னு என்னை தலைமுகின்னு போயிடு அப்படின்னு நான் எங்கள் அம்மாண்ட ஃபோனில் பேசிட்டு வச்சுட்டேன் மேடம். எங்கள் அம்மா போய் 2 மாதம் கழிச்சா பார்த்து எங்கள் சித்தி என்னை கூட்டின்னு வரத்துக்கு வந்துச்சு. இந்தமாரி வாமா, நீ ஒண்டியாக கிடக்குற, இவ்வளோ தூரம் வானா, நம்ம சொந்த காலத்துலேயே யாருன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும் எங்கள் சித்தி கூட்டின்னு வந்துச்சு. கூட்டின்னு தான் அங்கே கொஞ்சம் அங்கேயே தங்கி வேலை செஞ்சாலும் ஒரு 10 பணம் கொடுத்தாங்க. 8000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 8000 வந்து சித்தி கையில் 5000 கொடுத்துட்டு ஒரு கம்மலும் கொலுசு எடுத்து போட்டு சித்தி அங்கேயே இருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா பெங்களூரில் இருந்தாங்க கொடுத்தணும். அவங்க கூட போய் 2 வருஷம் பெங்களூரில் வேலை செஞ்சுருந்தேன். அங்கேயும் தேடிக்கின்னு வந்துச்சு அம்மா. இந்தமாரி எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கிட்னி ஹார்ட்டில் ப்ராப்ளம், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், என் பெரிய பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு அம்மா வந்து அக்கா கிட்ட சொல்லி அக்கா வந்து அங்கே என்கிட்ட சொல்லிச்சு. இந்த இது கூட பெரிய இதுவாகுது, எப்போ பார்த்தாலும்
இந்தமாரி ப்ராப்ளம் வந்து சொல்லுதே, இதுக்கு ஒன்று ஆப்ரேஷன் பண்ணி விட்டுலாம், எங்கன்னா போய்ச்சின்னு போட்டோம். அந்த நம்பிக்கையில் நான் வந்தேன் மேடம். அது அம்மா வேற ஒரு எத்துக்குச்சுன்னு சொன்னல, அவருக்கு அவங்க அப்பாவோட தம்பி பேரனை எங்கள் அம்மா வந்து மாப்பிள்ளை பார்த்து வச்சுக்குது. எனக்கு மாப்பிள்ளை பார்த்தலாம் சொல்லலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா பார்த்து சொல்லுது, இந்தமாரி நான் மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னுச்சு. எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாலாம் இல்லை, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், அப்படி நான் பண்ணுறதுன்னா நான் ஃபோட்டோ பிடிச்சி தரேன், மாப்பிள்ளை வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னேன். நான் வரமாட்டேன் சொன்னனால என்ன பண்ணாங்க, சரி நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு வர வேணாம், தம்பி பார்க்க போகலாம் அப்படின்னு எங்கள் மாமியாரோட அப்பாவும் எங்கள் அம்மாவும் போய் சொல்லி எங்கள் தம்பி பார்க்க இட்டுன்னு வரேன்னு போய் சொல்லி மெட்ராஸுக்கு இட்டுன்னு வந்தாங்க. இட்டுன்னு வந்து எங்கள் மாமியார் வீட்டில் விட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து எங்கள் மாமியாராண்ட எங்கள் வீட்டுக்காராண்ட காமிச்சாங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிக்குதுமா, இந்த பொண்ணையே கட்டிக்கிறேன் அப்படின்னா. சொன்ன ஒரு வார்த்தைக்கு எங்கள் அம்மா எங்கள் மாமியார் வீட்டில் விட்டு போயிடுச்சு. எங்கள் மாமியார் வந்து கல்யாணம் எத்தனாம் தேதி முடிவு பண்ணி, நீ எவ்வளோ காசுமா வச்சுக்கிற அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் மாமியார்கிட்ட போய் சொன்னாங்களாம், என் பொண்ணு எல்லாம் நகை நட்டு பீரோ கட்டில் எல்லாம் வாங்கி வச்சுக்குது, பொண்ணு ஒண்டி இட்டுன்னு வந்து கல்யாணம் பண்ணுன்னு எங்கள் அம்மா எங்கள் மாமியார்கிட்ட போய் சொல்லிச்சான். அவங்க சொன்னது எனக்கு தெரியாது. நான் எங்கள் மாமியார்கிட்ட உண்மையை சொன்னேன், அத்தை எனக்கு இது சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாது, என் கையில் 7000 ரூபாய் தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, என்னால் முடிஞ்சுது, எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாது, இஷ்டம் இருந்தால் இதாக இருக்குது, என்னை வச்சு கட்டிக்காத்தான்னு சொன்னேன். 7000 ரூபாய் அவங்க கையில் கொடுத்தேன், கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு வரலை. சொல்லி அனுப்பிச்சா நானும் போய் நேரில் சொன்னேன், எங்கள் மாமியாரும் சொன்னாங்க, வரலை எங்கள் அம்மா. என்ன வேலை உங்க வீட்டுக்காரருக்கு? அவர் பெயிண்ட் வேலை செய்வார். அப்போ வந்து அவருக்கு ஷூ கம்பெனி வந்து இந்த லாட்டெலாம் அடிப்பார் மேடம், மிஷினில் கட்டிங் பண்ணுவார். அந்த கம்பெனியில் வேலை செஞ்சோம். கல்யாணம் பண்ணி 2 பேரும் ஒன்றாவே ஒரு கம்பெனியில் தான் வேலை செஞ்சோம். அப்போ வந்து எங்கள் மாமியாருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரச்சனை வந்துச்சு சண்டையில். அதனால் எங்கள் மாமியார் கோவத்தில் 2 பேரும் வீட்டு விட்டு வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. அதனால் என்ன பண்ணேன், சரி நான் எங்கள் வீட்டுக்காரர் நீ வரவியா வரமாட்டியா அப்படின்னு திட்டதுனால சரி நானும் துணிமணி எடுத்துக்கலாம் வந்தேன், அவர் கூட வந்துட்டேன். தூரம் வந்தால் பார்த்து உன் நகைலாம் வாங்கின்னு வா எங்கள் அம்மா கிட்டேருந்து, ஏன் அங்கே விட்டு வச்சுட்டாரோ உன் நகைலாம் வாங்கின்னு வாங்கின்னு வந்து குத்த வந்து அடமானத்தில் வச்சுட்டு வா உங்கள் ஊருக்கே போய் போய்ச்சிக்கலாம் அப்படின்னு எங்கள் ஊருக்கு கூட்டின்னு போனார். எங்கள் ஊருக்கு கூட்டின்னு போய் எங்கள் அம்மா கிட்ட ஒரு வாரம் இருந்தோம். ஒரு வாரம் இருந்து இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகுது, நீங்கள் எங்கன்னா ஊர்லேயே போய் போய்ச்சிக்கிங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்புறம் வந்து எங்கள் மாமியார் சொந்தக்காரெலாம் எங்கள் ஊரில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் சொன்னேன், இந்தமாரிலாம் அத்தை இந்த மாதிரிலாம் சண்டை போட்டு அத்தை வீட்டு விட்டு வெளியே போய் சொல்லிச்சு, நாங்கள் எங்கே போகிறதுக்கும் வழி தெரியல அத்தான்னு. சரிடி நான் வீடு பார்த்து வைக்கிறேன் இங்கே இருங்கன்னு எங்கள் ஊரில் எங்கள் சின்னம்மா மாரி வீடெல்லாம் பார்த்து வச்சாங்க. அப்புறம் வந்து இவருக்கு அங்கே இருக்க பிடிக்கலன்ட்டு என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு தடவை மெட்ராஸுக்கு வந்தார். வேலைக்கு தான் போயிட்டார், நான் இருந்தேன். சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு நாளைக்கு மெட்ராஸுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துக்கிறாரு. வந்து அவங்க அம்மா வீட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலம்மா, நான் இங்கே வரப்போகிறேன், நீ எனக்கு எங்கள் வீடு பார்த்து வைமா அப்படின்னு எங்கள் அம்மா வீட்டு வந்து சொல்லிட்டு இவர் ஊருக்கு வந்துக்கிறாரு. நான் இவர் ஆளை காணமேன்னு ஃபோனெல்லாம் பண்ணி பார்க்குறேன், இங்கே வரலேன்னுச்சு. எங்கள் அம்மா கேட்டதுக்கு இங்கே வரல என் பையன் அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் கூட வேலை செய்கிற பசங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் சங்கர் இங்கே வந்தால் அவங்க தம்பி தான் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொன்னாங்க. சரி இதோட விட்டுட்டேன். அவர் எப்போ வந்தார், மறுநாள் காலையில் வந்தார். வந்து ஊருக்கு போனேன், நீ ஏன் சொல்லிட்டு போயிருந்தா நிம்மதியாக இருந்திருப்பேன், நீ சொல்லாமங்கெல்லாம் ஊருக்கு போனேன், ஏன் அப்படி போனேன் அப்படின்னு கேட்டு நான் அப்படி தான் போவேன் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் அடி வச்சார். அப்புறம் அவங்க அம்மாலாம் இட்டுன்னு வந்தாங்க. இட்டுன்னு வந்த பார்த்து நான் வரமாட்டேன் உங்க கூட, நான் எங்கள் அம்மா கூட செத்துறேன், நான் இங்கேயே கந்து செத்துறேன், நான் இன்னும் உங்க கூட வரமாட்டேன், இப்படியே என்னை அடிச்சுன்னுக்குற, கல்யாணம் பண்ணி 5 மாதம் தான் அது, 5 மாதத்துல நீ என்னை இப்படி அடிக்கிறிய, நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன், ஏன் அப்படி அடிக்கிறேன், நீ வரையா வரமாட்டேன்னு அங்கேயே முடி விசித்து போட்டு அடித்தார். அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரெல்லாம் வந்து என்னை மறைச்சி விட்டுது. அங்கே அப்புறம் ரொம்ப குடிக்க ஆரம்பித்து நைட் ஆகி குடிக்க ஆரம்பித்து அங்கே கடை தெருவெல்லாம் உடச்சிட்டுக்காரு. மறுநாள் காலையில் இவங்க அம்மா இவர்கிட்டன்னு ஊருக்கு போயிட்டாராம். நான் அங்கேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு போயிட்டோடனே அங்கே வந்து சமாதானி பண்ணி இட்டுன்னு போயிட்டாங்க ஊருக்கு. சரி வழி இல்லை, இவங்க நம்மளுக்கு தலையேற்றி இப்படி தான் எழுதிக்கணுன்ட்டு இவர் கூட எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தேன். வந்து எங்கள் மாமியார் கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் எங்கள் பொண்ணு வயிற்றில் தங்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே சண்டை அடி ஓத. எனக்கு நீ யாரும் இல்லை, உன்னைத்தானே நம்பின்னு வந்தேன்,
ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் என்னை அச்சினுக்குற அப்படின்னு கேட்பேன். நான் அப்படி தான் பண்ணுவேன். அவங்க அம்மாகிட்ட போய் சொல்ல, அவங்க அம்மா வந்து திட்டு, ஏன்டா அதுக்கு உடம்புல என்னடாகுது இப்படிலாம் பண்ணுறியா அப்படின்னு அவங்களும் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. என்னைக்கும் பேசுவாங்க, அவருக்கும் பேசுவாங்க. இந்த இடையில இப்படி பண்ணிருங்களா, பெரிய பொண்ணு பிறந்து சின்ன பொண்ணு தங்கிச்சு வயிற்றுல. இத்தனை காலம் 6 வருஷம் அவங்க கூட தான் இருந்த மேடம், ஒன்றா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தனியாக எங்கள் மாமியார் ஆதம் நகரில் சொந்தமாக இடம் வாங்குச்சு. இடம் வாங்கி 5 வருஷம் எங்களை அங்கே விட்டுச்சு. மாமியார் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா? அவங்க பூ விற்றுந்தாங்க மேடம். சொந்தமாக இடம் வாங்கி 5 வருஷம் அங்கே விட்டாங்க மேடம். 5 வருஷம் தான். அங்கேயும் கூட இந்தமாரி தான் அடி தான் எனக்கு. அவரும் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டார். இந்த சின்ன குழந்தைக்கு பால் தண்ணி இருக்காது மேடம். 200 கொடுத்தாருன்னா இந்த 200 காலியாக இருக்காரு, வீட்டிலே இருப்பாரு மேடம். அக்கம் பக்கம் 10 ரூபாய் அவங்க வீட்டில் தண்ணி பிடிச்சி ஊற்றி அவங்க கொடுக்குற 10 ரூபாய் வாங்கி அவங்க குழந்தைங்களுக்கு இட்லி வாங்கி காலையில் ஊட்டி ஊற்றி வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க கொடுக்குறது எடுத்துன்னு வந்து இந்த குழந்தைகளை ஊட்டின்னு நான் வளர்த்து. பால் கூட இருக்காது மேடம் அந்த குழந்தைக்கு. அந்த சின்ன பிறந்த குழந்தைக்கு வீருன்னு கத்தும் பசிக்கு. இதெல்லாம் பிடிச்சி கட்டி வச்சிருவாரு. அப்படியே ரத்தம். அந்த குழந்தை மூஞ்சி பார்க்கறதுக்கே சகிக்காது. அந்த வெறி அந்த அழுகு. அந்த குழந்தை அவருக்கு பிறந்ததுலேருந்தே பிடிக்காது. சின்ன குழந்தை பெருசு மேலே பாசமாக இருக்கு, சின்ன குழந்தைய அவருக்கு பிடிக்காது. எல்லாம் பிடிச்சி கட்டி வச்சிருவாரு. அப்படி குழந்தை அந்த வழியில் கத்தும் அந்த அழுகு. டாக்டர்கிட்டே போய் உண்மையை சொல்ல முடியல. இப்படி எப்படி ஆயிடுச்சுன்னா, சின்ன குழந்தை கடிச்சிச்சு மேடம், 1 வயசு குழந்தை கடிச்சிச்சு அந்தமாரி சொன்னா தான் ஊசி போடுறாங்களா, ஊசியும் போட மாட்டேங்கிறாங்க. அந்த பசியில் கற்றுக்குள்ள அந்தமாரி பிடிச்சி கடிச்சி வச்சிருவாங்க மேடம் அந்த ஆள். மறிக்கு போனால் எனக்கும் உத கிடைக்கும். பால் தனியாக இருக்கும், அந்த சக்கரை தண்ணி ஊற்றி அதை காப்புந்து போகணும். எங்கள் மாமியார் போய் சொன்னால் அது ஒரு 100 ரூபா தரும். அதை எடுத்துன்னு வந்து பாலுக்கெல்லாம் காய்ச்சி ஊற்றிக்கலாம். அக்கா அம்மா வீட்டு வேலை சேர்த்து வந்து வச்சுக்கின்னு காப்பாற்றிக்கணும். ரொம்ப டார்ச்சர் மேடம். எனக்கு நிம்மதியே இல்லை மேடம். எனக்கு பெற்றவங்களும் சரியில்லை, வந்த இடமும் சரியில்லை மேடம். நான் அந்த பொண்ணு வளர்க்க. 2 பசங்களும் நல்லா இருக்காங்களா? ஒரு பொண்ணு இறந்துச்சு மேடம். எந்த பொண்ணு இறந்தது? சின்ன பொண்ணு தான் மேடம் இறந்துச்சு. அவர் தான் மேடம் சாவடிச்சிட்டாரு. இருக்கிட்டு அந்த ஒத்த பொண்ணு தான் மேடம் நான் கையில் வச்சுன்னுக்கிறேன். எப்படி சாவடிச்சாருமா? அதான் இந்தமாரி பிரச்சனை வந்து ஆதம் நகரில் எங்களுக்குள்ள சண்டை வந்து என்னை கட்டை தூக்கி அடிக்க வந்தார். அது வேற ஒரு ஆயர் மேலே பட்டு அங்கே சண்டையாகி அங்கேருந்து எங்களை கூட்டின்னு வந்துச்சு. எங்கள் மாமியார் கூட்டின்னு வந்து அவங்க கூட தான் இருந்தான். அவங்க கூட இருந்து அப்புறம் அங்கேயும் சண்டையே நான் ஊருக்கு போயிட்டேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு ஒன்றா தான் போனோம். நானே எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் ஒன்றா போனோம். அங்கே போய்ச்சிக்கலான்ட்டு அங்கே எங்கள் இல்லைன்ட்டு, எங்கள் தங்கச்சி இல்லைன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், எங்கள் அக்கா வீட்டில் விட்டுட்டு அவர் குடிக்கிறதுக்கு போயிட்டார். 6:30 மணிக்கு போனவர் 7:30 மணி வரைக்கும் பார்த்தேன், வரவே இல்லை. எங்கள் அக்கா கிட்ட இருந்து சொல்லிட்டு, அக்கா நான் போகிறேன், அந்த ஆள் வந்தால் சொல்லிவிடுக்கா, நான் மெட்ராஸுக்கே போகிறேன், வானண்டி அவன் வந்து என்னை திட்ட போகிறான், நீ அப்புறம் அமைச்சு வச்சுக்கினே இல்லை என்ன போகிறேன். இல்லைக்கா அவன் குடிச்சிட்டு வந்து இங்கேயும் பிரச்சனை பண்ணுவான், நான் ஊருக்கு போகிறேங்கான்ட்டு போனேன். ஆனால் வந்து மெட்ராஸுக்கு வரல மேடம். ஓம் சக்தி கோயிலில் போயிட்டேன் மேடம். நானும் எங்கள் 2 பொண்ணும் போனோம் மேடம். அங்கே வந்து வேலை தர மாட்டேன்ட்டாங்க. ஏம்மா நாங்கள் எங்களாம் உங்களை நம்பி வேலை தர முடியாது, உங்கள் வீட்டிலேருந்து தேடி நீங்கள் எதனா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வேறு வழியிலேருந்து 1 வாரம் அவங்களுக்கு தெரியாமல் பத்துன்னு கிடப்பாங்க அந்த வாசல். அவங்க டோக்கனு 25 ரூபா மேடம் டோக்கனு. மாலை போட்டவங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பிடுவாங்க, மாலை போடாதவங்களுக்கு டோக்கன் 25 ரூபா டோக்கன். காலையில் 25 ரூபா, மதியம் 25 ரூபா, நைட்டு 25 ரூபா. காலையில் பசங்களுக்கு ஃபுல்லாக வாங்கி கொடுத்துருவோம். 25 ரூபா டோக்கன் வாங்கி 3 பேர் சாப்பிடுவோம். மதியத்துக்கு குழந்தைக்கு இட்டுன்னு போய் வாங்கி கொடுத்துருவேன். மதியம் நான் சாப்பிட மாட்டேன், நைட்டுக்கு சாப்பிடுமே காசு பத்தாதுன்ட்டு காலையில் பிள்ளைங்களுக்கும் மதியத்துக்கு வயிறு ஃபுல்லாக ஊட்டிட்டு நைட்டுக்கு அங்கே உட்காந்து பூ விற்கிறாங்களா, அவங்களுக்கு பூ கட்டி கொடுத்தா 10-20 தருவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் திரும்பி சரி இங்கே திட்டுறாங்களே அப்படின்ட்டு தான் நான் பிறந்த ஊருக்கே போனேன். பிறந்த ஊருக்கு போய் இன்னைக்கு காலையில் போனேன்னா நைட்டு எங்கள் மாமியார் தேடின்னு வந்துச்சு. எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கேட்டுக்கின்னு, எங்கள் மருமக அங்கே வந்தாளா அப்படின்னு. எங்கள் சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்க, ஆமாம் அங்கே தான் வந்து இருக்கிறா, இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு அப்படின்னு எங்கள் சொந்தக்காரங்க வந்து இட்டுன்னு வந்து வீடை காமிச்சிட்டாங்க. எங்கள் சித்தி வீட்டில் தான் சாப்பிட்டுக்கின்னு இருந்தேன். அப்போ அங்கே வரத்துக்கும் நானும் எங்கள் பிள்ளைங்களும் சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அங்கே வந்து நிற்கிது, ஏன் சொல்லாமல், ஏன் அப்படி வந்தீங்க சொல்லாமங்களாம். நான் சொல்லாமங்களாம் வரல, உன் புள்ள தான் எங்கள் அம்மாவுக்கு நம்ம இங்கே வர்றது எங்கள் அம்மாவுக்கு தெரியவேணா அப்படின்னு உன் புள்ள தான் சொல்ல சொன்னாத்த, நானா சொல்லலை, உன் பிள்ளை வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு. இல்லை நீ தான் இட்டுன்னு வந்து அவன் சொல்கிறான்,
நான் இட்டினே வரல, உன் புள்ள தான் நம்ம பார்த்து அம்மாவுக்கு தெரியவானா, உன் உங்க புள்ள வீட்டுக்காரருக்கு கூட பிறந்தவங்க இல்லையா? இருக்காங்க மேடம், ஒரு தம்பி இருக்கிறான். அவன்ட்டு பொண்டாட்டி புள்ள அவன் தனியா இருக்கிறான். ஏன் சொல்லாமலாம் வந்த, ஏன் அவனை பஸ் ஸ்டாண்டில் விட்டு போனேன், பஸ் ஸ்டாண்டில் உன் புள்ள தான் விட்டு போனேன், நான் விட்டு போகல. விட்டுட்டு அம்மானு குடிக்கிறதுக்கு போயிட்டான், அங்கேயும் வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுவான். அதனால தான் நான் சொல்லாமல் நான் கோயிலில் வந்து ஒரு வாரம் இருந்தேன். அங்கே வந்து திட்டுனால தான் இன்றைக்கி தான் நான் எங்கள் ஊருக்கு வந்தேன். எங்கள் ஊருக்கு வந்து கூட இன்றைக்கி தான் வந்தேன். என்னை எங்கே போனாலும் ஏன் அப்படி என்னை பாடாப்படுத்துறீங்க, என்னை விட்டுருங்க, நான் என் பொண்ணை வச்சுக்க, நான் என் பிச்சை ஏதாச்சும் என் பொண்ணை காப்பாற்றினேன், உன் பையனை நீ வச்சுக்க, நான் வரமாட்டேன். இல்லை நீ வந்து தான் அவனு கட்டாயை பற்றி எங்கள் அத்தை இட்டுன்னு வந்துச்சு. இட்டுன்னு வந்த பார்த்து வீடெல்லாம் பார்த்து வச்சிச்சு. வீடு பார்த்து வச்சு உடனே அந்த வீட்டுக்கு போய் ஒரு வாரம் தான் மேடம் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நான் கீழ் வீட்டில் மேஸ்திரிக்கிறாங்களா, அவங்க வீட்டில் வேலை கேட்டுப்பாரு அப்படின்னு அந்த ஒரு நாளைக்கு போன கொல்லைக்கு தான் 400 ரூபா சம்பாதிச்சு 4 குவார்டர் குடிச்சிட்டு வந்தான் மேடம். அன்றைக்கி வீட்டுக்குன்னு ஒரு பைசா தரல. நான் கம்பெனியில் வேலைக்கு கேட்டுட்டு நேற்று போய் வேலை கேட்டேன், இன்றைக்கி வந்து வேலையை ஜாயின் பண்ண சொன்னாங்கன்னு இன்றைக்கி வேலைக்கு போனேன் மேடம். நான் இப்படி வேலைக்கு போயிட்டு அவரும் இப்படி வேலைக்கு போயிட்டார். பசங்களுக்கு அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி அப்படியே லீவு, பால்வடி அப்படியே லீவ் விட்டதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்களே, நம்ம வீட்டில் போய் என்ன ஒண்டியா பண்ணுறது, நம்ம ஆயா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஆயா வீட்டுக்கு போயிடுச்சுங்க. எனக்கு எங்கள் மாமியாருக்கும் பிரச்சனை வந்தனால எங்கள் மாமியார் வந்து வீட்டுக்கு வர வேணான்ட்டாங்க. நீ எப்படி எங்கள் அம்மா வீட்டுக்கு நீ அனுப்பலாம், எங்கள் அம்மா தானே வீட்டு பக்கமே வர வேணான்னு சொன்னாங்க, ஏன் எங்கள் அம்மா வீட்டுக்கு என் பிள்ளைங்கள அனுப்பிச்சேன், வேலைக்கு போயிட்டு வந்து உன் பிள்ளைங்கள நான் அனுப்பல, பால் வடி லீவ் விட்ருக்கோம், அதனால ஆயா வீட்டுக்கு போயிருக்கோம், அதுக்கு என்ன தப்பு, போனதே போச்சு. உங்கள் அம்மா வீட்டுக்கு தானே போச்சு, என் அம்மா வீட்டுக்கா போச்சு, உன் அம்மா வீட்டுக்கு தானே போச்சு, அதுக்கு ஏன் கத்துற, அவங்க அப்படி திட்டிட்டு போனாங்களே ஏன் போச்சு அப்படின்னு என்கிட்ட சத்தம் போடுறாரு. நான் வேலை விட்டு வரதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டிலேருந்து ஜல்லிக்கரணையில் அடிச்சு ஈத்துன்னு வந்துக்கிறாரு பசங்களை. அவங்க அம்மா கேட்டு எங்கே என் பிள்ளைங்க இங்கே தாண்டா வந்துக்குது, ஏன்டா கேட்குற, பாலையாடி லீவ் விட்டாங்க, இங்கே தாண்டா வந்துக்குது, எங்கள் வீட்டில் தாண்டா இருக்குது, அது ஏன்டா முறைக்கிற அப்படின்னு பதிலே பேசலையான். அங்கே வந்து அடிச்சு ஈத்துன்னு வந்து மேலே மாடியில் உட்கார வச்சுக்கிறேன். நான் வேலையை விட்டு 6 மணி வர சொல்ல 2 அழுதுன்னு உட்காந்து, என்னாடி ஏன்டி அழுதுன்னு உட்காந்து. என்ன வயசு இருக்கும்? செத்து போனவளுக்கு 5 அப்போ 5 வயசு மேடம். அப்போ அவள் இறந்து 1 வருஷம் ஆகுது. இப்போ அவளுக்கு 6 வயசு. பெரியவளுக்கு 7 வயசு. ஏம்மா அழுவுறீங்கன்னு கேட்டதப்பா, இந்தமாரி அப்பா வச்சுட்டாரு ஆயா வீட்டுக்கு போனதுக்கு, நீங்கள் ஏன்டி போனீங்க, நீங்கள் தான் உங்களை அங்கே போவானான்னு சொன்னமே, ஏன் போனீங்க, பால் எடுத்து விட்டு வந்து வீட்டில் இருங்க, உங்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு தானே போகிறேன், நீங்கள் ஏன் போனீங்க. இல்லைம்மா வீட்டில் வந்து பார்த்தேன் நீயும் இல்லை அப்பா இல்லை, அதனால் நாங்கள் ஒண்டியாக இருக்கிறதுனால ஆயா வீட்டுக்கு போயிட்டோம்மா, அதனால் அப்பா வச்சிச்சுமா சொல்லிச்சு. அதுக்கு நான் சத்தம் போட்டேன், அங்கே தானே போச்சு இன்னத்துக்கு அடிக்கிற அப்படின்னு. ஏன்னா பலார நச்சார். அடிச்சிட்டு 6:30 மணிக்கு வீட்டு விட்டு போனார். 6:30 மணிக்கு வீட்டு விட்டு போனவர் நைட்டு 9 மணிக்கு தான் வந்தார். வந்து அது 4 குவார்டர் குடிச்சிட்டு வந்தார். வந்து தள்ளாடின்னு தேஞ்சு வந்தார். என்ன செத்து போன சாவுலன்னு திரும்பி பார்க்குறியா அப்படின்னு கேட்டேன். நீ செத்தாண்ணா நீ சாவாட்டாண்ணா அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படல சொல்லிட்டு பயந்துங்க. நாங்கள் 2 பேரும் கீழே 3 பேரும் படிக்கட்டில் உக்காந்துக்கணும். அவர் மேலே இருந்துக்கினே கூப்பிட்டாரு, நாங்கள் போகல. இங்கே துணி மாற்றி அந்த ஜட்டியோடு ஓடியாராரு. ஓடியாந்து அந்த பொண்ணை ஏய் என்னாடி நினச்சின்னுக்கிறீங்க, என்னாடி நினச்சிக்கிறீங்கன்னா அந்த பொண்ணை தரத்தான்னு பூச்சி நான் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறேன், அவரு ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறாரு அந்த குழந்தை கையை. வெடுக்குன்னு பிடிங்கின்னு போய் அந்த லைட்டு அம்மா தூரத்துலேருந்து கீழே தொம்முன்னு போட்டு சேத்துல எட்டி வச்சாரு மேடம். அது வரைக்கும் தான் மேடம் தெரியும். செங்கல் செவரு, அது பூசாத செவரு. பூசா செவரு நம்ம ஃபுட்பால் எப்படி போசா எட்டு வருது காலில், அந்தமாரி எட்டு வச்சாரு. அந்தமாரி எட்டு வச்சுட்டு எனக்கு தட்டிக்கினே வந்தார் மேடம். அது வரல எனக்கு தெரியும். அதுதான் பார்த்தேன். தட்டிக்கினே வந்தார். நானும் ஓடின்னு வந்து நம்ம போலீஸ் ஆளுநரை சொல்லலான்ட்டு ஓடி வந்தேன். சரி நம்ம பொண்ணு ஒன்றும் பண்ணிட மாட்டார் அந்த தைரியத்தில் மூச்சு வாங்கினா 2 நிமிஷம் அங்கே நின்றுட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தேன். ரிட்டர்ன் வந்து பார்க்கறதுக்குள்ளே அந்த பொண்ணு இந்த பொண்ணு அடித்து தண்ணியெல்லாம் தொப்பக்கட்டை எடுத்து ஊற்றி இந்த பொண்ணு மூலையில் உட்கார வச்சு 2 பொண்ணையும் உள்ளே வச்சு பூட்டிட்டு நான் கதை சந்தில் ஏற்றி பார்க்குறேன். எங்கே 2 பசங்களையும் காணாமே, என்ன பண்ணா எங்கே போனான்ட்டு 2 குழந்தைங்களும் உள்ளே வச்சு பூட்டினாலும் எனக்கு தெரில.
கீழே தப்புன்னு இறங்கி வந்து அதுக்கப்புறம் சுற்றி முற்றி தேடினேன். தேடினா ஒரு சந்து மூத்த சந்தில் நின்றுந்தான். குழந்தைகள் என்ன பண்ண, எங்கே குழந்த வான்னு கல்லை வேற கையில் வச்சுக்கின்னு என்னை தத்தினானே. என்ன பண்ணா, குழந்தைங்க எங்க, சொல்ல மாட்டேன் நீ வா, சொல்ல மாட்டேன் நீ வாண்ணா. நான் வரமாட்டேன், நீ ஏன் பின்னாடி வா, எங்கே கூப்பிட்றேன், நான் சொல்ல மாட்டேன் வான்ட்டு தட்டிக்கினே போனேன் மேடம். நானும் ஓடினேன். பாதி வயல் வந்து புடிச்சினான். அங்கேயே பிடிச்சி வந்து முடி கிடி ஈத்து போட்டு கீத்து நெருக்கி அந்த தாலி கயிறையில கயிற்று போட்டு நெருக்கிட்டான் என்ன. அங்கே இருக்கிற வாட்ச்மேனுங்கெல்லாம் கூப்பிட்டேன். அந்த வாட்ச்மேனுங்க யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. பயந்துங்கன்னு அவங்க யாரும் வரல. அப்புறம் ரோட்டில் போகிறவங்க 2 வயசு பசங்க தான் வந்து மறைச்சி விட்டானுங்க. ஏன்ப்பா அவங்க குடும்ப சந்தையில் ஏன்ப்பா ரோட்டில் வந்து அந்த பொம்பளை அப்படியே கொஞ்சம் அடி வச்சு ரோட்டில் போயிட்டு கயிற்று போட்டு நெருக்கிட்ட, அது என்னப்பா உடம்புல இருக்குதுன்னு கேட்டது. நீ யாரா கேட்குறது, ஏன் பொண்டாட்டி அடிக்குது, என் குடும்பத்தில் தலையிற நீ யாரா, உன் குடும்பம்னா உன் வீட்டில் போய் வச்சுக்க, ஏன் நடு ரோட்டில் வீட்டுன்னு வந்து கேட்டதுக்கு கேட்டுட்டு அவனுக்கு மறைச்சி விட்டு போயிட்டானுங்க மேடம். நாங்கள் தண்ணியை குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் நேரம் ஓடியான்ட்டேன். சார் இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணுறான், எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, இவங்க தான் கல்யாணம் பண்ணின்னு வச்சாங்க, காலம்புறா இப்படியே பண்ணின்னுக்கிறான் சார், எனக்கு வேணாம், எனக்கு எழுதி கொடுங்க சார்னா அவங்க எழுதி தரமாட்டேன்ட்டாங்க. நான் அவனுக்கு புத்திமதி சொல்கிறேன், நீ போய் வாழுமா, அவன் என்னத்தான் புத்திமதி சொல்ல திருண மாத்துக்கிறான் சார், 2 நாளைக்கு ஒழுங்காக்குறான், 3 தான் அவங்க தொழில் ஆரம்பிச்சுக்கிறான் சார், இப்போ கூட அந்த பொண்ணை அடிச்சான், என்ன பண்ணான்னு தெரில சார்ன்னு அவனுக்கு புத்திமதி சொல்லி அமிச்சாங்க. புத்திமதி சொல்லி அமிச்சு வீட்டை வந்து திறந்து பார்த்தா தான் மேடம் தெரியுது, அந்த குழந்தை அவன் எங்கே அங்கே தூக்கி போட்டு அடிச்சு எல்லாம் ரத்தம் சிந்தி கிடக்குது மேடம். 2 காது வழியா ரத்தம் வந்துது. மூஞ்சி நல்லா அந்த மூஞ்சி இப்படி ஆயிட்டுது. அந்த அளவுக்கு அடிச்சு அந்த குழந்தை மூஞ்சி அந்த அளவுக்கு வீழ்ந்து வெள்ளையா அந்த குழந்தை ரத்தம் கட்டிட்டு கருப்பா இவ்வளோ பெருசா ஆயிட்டேன். குழந்தை எப்படி அடிச்சு கொல்லணும். குழந்தைக்கு என்னாச்சுமா? நல்லா இருந்த குழந்தை தான் மேடம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு மேடம். அப்பயும் கூப்பிட்றேன், இந்த மாதிரி தான் அடிச்சுட்டேன், சாவட்டி போட்டேன், அதுக்கும் ஒன்றும் இல்லை, வாடா ஹாஸ்பிட்டலுக்காச்சும் தூக்கின்னு போகலாம், பாதி வீடு இருக்குது, அது காப்பாற்றிடலாம், வாடா ஹாஸ்பிட்டல் விட்டான். ஹாஸ்பிட்டலாம் வர முடியாது, நீ எங்கே போய் சொல்கிறியோ சொல்லிக்கோ, அதை பற்றி எனக்கு அழுவாது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு பேசினேன் மேடம். நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரமானோன்னு சரிடா நீ எப்படியோ இருந்துக்கொன்னு நானே ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்து நடந்து போனேன். நம்ம நடந்து பார்த்துக்குள்ள குழந்தைக்கு எதுனா ஆயிட்டு போகுதுன்னு குழந்தை தூக்கிட்டு போனீங்க. இந்த குழந்தைய தூக்கின்னு இந்த குழந்தைய இட்டுன்னு போனேன். ஏன்னா இந்த குழந்தைய எதனா பண்ணிட்டு போறானே அப்படின்ட்டு இந்த குழந்தைய கையில் இட்டுன்னு இந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போனேன். நடக்க முடியல. அதுக்கப்புறம் 2த்தையும் வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் அங்கே அக்கம் பக்கம் இருக்கிற ஆம்புலன்ஸுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண சொன்னேன். ஆம்புலன்ஸ் கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்கண்ணா, ஆம்புலன்ஸ் வந்து குழந்தை இந்தமாரி ஆயிடுச்சு அப்படின்னா ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணாங்க, வரல, அட்ரஸ் தெரியலன்ட்டு. அப்புறம் நீங்களே கொஞ்சம் வண்டியில் கொண்டு போய் விடுங்கண்ணா. அந்த அண்ணா விட்டாரு. ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டாங்க என்னம்மாச்சு இது இப்படின்னு. அப்போ வந்து நான் போய் சொன்னேன், மாடியிலேருந்து கீழே விழுந்தி சார்னு குராம்படி ஜிஹெச்சில் போய் சொன்னேன். அப்புறம் வந்து இவங்க முடியாதவா நீ எக்மோருக்கு போனால் குராம்படி ஜிஹெச்லேருந்து எழுதி அவங்களே ஆம்புலன்ஸ் வச்சு எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டலில் அனுப்பிச்சாங்க. பேபி ஹாஸ்பிட்டலில் போய் தான் உண்மை சொன்னேன், எப்படி ஆயிடுச்சு ஏது ஆயிடுச்சு உண்மை சொல்லு, உன் புருஷனுக்கு பார்க்காத, நீ பெத்து வளர்த்த புள்ள, உன் பிள்ளைக்கு பாரு, என்னாடி புருஷனுக்கு பார்க்குற, உன் பிள்ளைய பாருன்னா. அதுக்கப்புறம் தான் அழுதுக்குது அவங்க காலில் உந்து நான் உண்மையை சொல்லிட்டேன். அந்த மேடம் குடிச்சிட்டு இந்த போதையில் அடிச்சிட்டான், வேறையா அவன் படிக்கட்டுலேருந்துலாம் கீழே விழல, அவதான் மேடம் அடிச்சான் அவன். அந்த குழந்தை நல்லா இந்த குழந்தை தான் மேடம், அதுக்கு எந்த நோய் நொடியும் இல்லை. ஒரு குடிப்பழக்கத்தினால மனுஷத்துவமே போயிடுறது. என்ன சொல்றது இதுக்கெல்லாம்? நம்ம 5 வயசு குழந்தைய பாலை தூக்கி போடுற மாதிரி செவரில் போட்டு அடிச்சிருக்கான்னா நல்லா ஒரு மனுஷனா? அப்படி ஒரு குடி போத இந்த குழந்தை என்ன வேதனைப்பட்டிருக்குமோ. அப்புறம் ஹாஸ்பிட்டல் என்னாச்சுமா? ஹாஸ்பிட்டல் வந்து அமிச்சாங்க. பேபி ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே முடியாதுன்னு எக்போருக்கு அமிச்சாங்க. நான் பேபி ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அவங்க அங்கேருந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீங்கள் எந்த ஊர் எந்த அட்ரஸ்ன்னு கேட்ட பார்த்து இதுமாரி நாங்கள் நாகல்கிணி, எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எங்கன்னா சங்கர் நகர் போலீஸ் ஸ்டேஷனு அப்படின்னு. அவங்க பேபி ஹாஸ்பிட்டலில் சங்கர் நகர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நைட்டே பேபி ஹாஸ்பிட்டல் நைட்டு 2:30 மணிக்கு நாங்கள் வந்து இறங்கினோம். எனக்கு வந்து அங்கே அலையத்துக்கு எங்கன்னு தெரில மேடம். இந்த குழந்தைய வச்சுக்கின்னு அலைஞ்சேன்.
அப்புறம் வந்து அங்கே ஒரு பசங்க தான் இட்டுன்னு போனாங்க. வாங்கக்கா நான் வாங்கி தரேன், என்ன அட்மிட் சீட்டு அந்த பசங்க தான் இட்டுன்னு போய் போட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நைட்டே ஸ்கேனு ஜெராக்ஸ் எல்லாம் இறக்குனாங்க அவங்களே. அப்புறம் எக்மோர் பேபி சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் 3வது ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணேன். நைட்டு 2:30 மணிக்கு போய் அங்கே இறங்குறோம் மேடம். நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக பச்சை தண்ணி கூட எங்களை பல்லில் பல்ல நானும் எங்கள் பெரிய பொண்ணு அன்றைக்கி ஃபுல்லாக பட்டினியாக தான் கந்தோம் அந்த ஹாஸ்பிட்டல். அங்கே பார்த்து அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து காப்பாற்ற முடியுமான்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் உண்மையை சொன்னால் நாங்கள் எதுனா பண்ணி போனோம் என்கிட்ட போய் சொன்னாங்க. ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, அது காப்பாற்ற முடியாதுன்ட்டு என்கிட்ட போய் சொன்னாங்க. காப்பாற்றலாமா, நீங்கள் பயப்படாதீங்க, குழந்தைய காப்பாற்றுறேன்ட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆரம்பித்தாங்க. குளுக்கோஸில் ஏறிஞ்சுது. ஆனால் வந்து மூச்சு வந்து இந்த டியூப் ஏதான் மேடம் கரண்டு மூச்சு தான் விட்டுருந்தா. தானாக மூச்சு கீச்சுலாம் இல்லை, கரண்டு பாக்ஸில் தான் வச்சுருந்தாங்க அவளை. அதான் காது வழியா ரத்தம் வந்து அவுட்டான். இவங்க கணவர் வந்து ஜெயில் தண்டனை அனுபவிச்சு வந்துட்டாரு. ஆனா ஒரு குடிப்பழக்கம், குடி போதை எந்த அளவுக்கு ஒரு பிள்ளை, ஒரு பிஞ்சு குழந்தைய சித்திரவதை பண்ணி கொள்ளுறது அளவுக்கு ஒரு மனுஷனை கொண்டு விட்டுருக்குன்னா அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரிய வேண்டாம், மக்களுக்கு தெரியணும். குடுபோதைங்கிற வந்து ஒரு மனுஷனை மிருகத்தை விட கொடூரமாக்குறதுன்னு, பயங்கரமாக்குறதுன்னு மக்களுக்கு தெரியணும். பெரிய பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தா? பெரிய பொண்ணு பத்திரமா உள்ள அவ்வளோ ஒன்றும் பண்ணல மேடம். அவ என்ன செஞ்சுட்டு இருந்தா இதெல்லாம் பார்த்துட்டு? அவ கத்தனால அப்பா வானாப்பா, நம்ம பாப்பாப்பா வானாப்பா அப்படின்னு கத்தனால. ஏய் கத்தனா ஒன்னே வச்சிருவான், வாய மூடு அப்படின்னு அந்த பொண்ணு மறட்டுறான். அந்த பொண்ணு கத்துதான் வானாப்பா. நம்ம பெரிய பொண்ணு வந்திருக்காளா? வந்திருக்காங்க. நான் உங்க பெரிய பொண்ணுகிட்ட பேசுறேம்மா. சரி. பாப்பா உன் பேர் என்ன கண்ணா? ராஜேஸ்வர். ஸ்கூல் போறியா? எத்தனாவது படிக்கிற? ஃபர்ஸ்ட் 2வது படிச்சிருந்தேன். இப்போ எக்ஸாம் முடிஞ்சிட்டோன்னே 3வது போகிறேன். உன் தங்கச்சி என்னம்மா பண்ணாரப்பா? எனக்கு அம்மா தான் வேணும், என் தங்கச்சி அந்த மாதிரி சொல்லிச்சு எங்கள் அப்பா கையில். எனக்கு அம்மா தான் வேணும், அப்பா வேண்டவே வேண்டாம், குடி போதில் அப்பப்போ அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னுச்சு. அதனால அடிச்சார். லீவு நேரத்தில் எனக்கு லீவு நேரத்தில் பால்வாடிக்கு போனோம். 2 பேரும் பால்வாடி திறக்கல வந்துட்டு எங்கள் ஆயா வீட்டுக்கு போனோம். ஆயா வீட்டில் இருந்ததால் அங்கேருந்து அடிச்சுன்னு போய் எங்கள் வீட்டில் அடித்தார். அங்கேருந்து அடித்து அங்கே போய் வீட்டில் போய் 6 மணி ஆகிட்டோன்னே எங்கள் அம்மா வந்தாங்க ஓட்டி செஞ்சுட்டு. வந்து பார்த்தேன், என்ன குழந்தை என்ன பண்ண கேட்டார். உள்ள அனுப்ப மாட்டேன் சொன்னார். அடுத்தது அந்த இடத்துல போய் தேடிட்டு கைத்த போட்டு நறுக்கிட்டாரு எங்க அம்மாவை. உங்களை என்ன பண்ணாருமா? எங்களையா? என்ன ஒன்றும் பண்ணல. எங்க அம்மாவையும் எங்க தங்கச்சியும் நான் பண்ணார். தங்கச்சி என்ன பண்ணாரு? தங்கச்சி என்ன பண்ணாருமா? அதான் கைத்த போட்டு நறுக்கிட்டேன். அதுதான் நடந்தது. உனக்கு என்னம்மா வேணும்? அம்மாவும் தங்கச்சியும் தான் வேணும். ஒரு குழந்தைய தூக்கி போட்டு செவரில் அடிக்கணும்னா எந்த அளவுக்கு சொல்றாங்களே, குழந்தைய கடிப்பாராம், பச்சை குழந்தைய கன்னத்துல எல்லாம் கடிப்பாராம். ஏன்னா குழந்தைய பிடிக்காது. வயிற்றுல ஏறி உக்காந்துருவாரு மாதிரி பிறந்த குழந்தை, 2 மாசத்துக்கு 1 மாசத்து குழந்தை வயிற்றுல ஏறி உக்காந்துட்டாரு. அந்த குழந்தை வெயிட்டு தாங்க முடியாது, வெடிக்க இருந்துச்சு. அதுலேருந்து அந்த குழந்தைக்கு எது சாப்பிட்டாலும் உடனே மோஷன் போடும். அவர் வயிற்றுல ஏறி உக்காந்துலேருந்து அவளுக்கு குடல் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுலேருந்து அவளுக்கு சாப்பிட்டோடனே வெட்டின்னு போயிடுவாள். இதெல்லாம் மீறி எப்படிம்மா அவரோட வாழ்ந்தீங்க? வாழ்ந்து தான் ஆகணுன்றாங்க மேடம் அவங்க அம்மா. நீ கல்யாணம் பண்ணிட்ட, நீ வாழ்ந்து தான் ஆகணும். கேட்டால் நான் படலையே எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட. நீ உன் காலம் வேற என் காலம் வேறன்னா உனக்கு யாருக்குறா அண்ணாதி நாய? என் புள்ள கூட வாழ்ந்து தாண்டி நான் அவனா அண்ணாத நாயின்னு என்ன கேட்குது மாமியார். தனியாக போய் வாழணும்னு உனக்கு தோணவே இல்லையம்மா? தனியாக தான். இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு குழந்தைல இருந்து அவனை 10 மாதம் போலீஸில் பிடிச்சி குத்துட்டு
எங்கள் மாமியாரோட 3 மாதம் இருந்தேன் மேடம். அவனுக்கு போலீஸில் பிடிச்சின்னு போயிட்டா. எங்கள் மாமியார் என்ன பண்ணுச்சு, அவனுமே வரமாட்டான், நீ எங்கே ஒண்டியாக கடந்து கஷ்டப்பட போகிற, வீட்டு வாடகை எடுத்துன்னு நீ என் கூட வந்து இரு, எங்களோட கூட வந்து இரு, நீ மாதம் எனக்கு 2000 ரூபாய் கொடு, வேலைக்கு போகிறது அவன் சாப்பாடு செலவுக்கு நீ என்கிட்ட காசு கொடு, ஏன் வெளியே போய் ஒண்டியாக கடக்க போகிற, காலம் கெட்டு போய் கிடக்குது, அவன் ஜெயில் போட்டான், அவனுமே அப்போ வர போகிறானா, அதனால் நீங்கள் 2 பேரும் என் கூட வந்து இருங்கன்னு எங்கள் மாமியார் கூட்டின்னு வந்துச்சு. எனக்கு அந்த நேரத்தில் நொந்துட்டேன். புள்ளியும் போயிடுச்சு, வாழ்க்கையும் போயிடுச்சு. நம்ம ஒன்றுமே யார் இருக்கிறாங்க நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல, இவங்களோட இருந்து நம்ம பிள்ளைய காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சி இவங்க கூட 3 மாதம் இருந்தேன் மேடம். இருந்து இப்போ வேலைக்கு போக ஆரம்பித்தேன். நான் கம்பெனியில் 8 மாதம் ஏறிக்கினே வேலை செஞ்சேன் மேடம் ஒரு கம்பெனியில். எனக்கு வந்து அந்த கம்பெனியில் எல்லோரும் வசூல் பண்ணி 4300 ரூபா கொடுத்தாங்க. என் பொண்ணு இறந்துட்டு இருந்துச்சு. எல்லோரும் வசூல் பண்ணி அவங்க கையில் 10 20 போட்டு 4300 ரூபா எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. எல்லாம் ஜனங்க குழந்தை எல்லாம் போட்டு மேடெல்லாம் பண்ணி கொடுத்தாங்களே, அடைக்கலெல்லாம் பண்ணிட்டு அப்போ தான் அவங்க வந்தாங்க. வந்து எல்லாம் என்னை கட்டி பிடிச்சின்னு, அது ஏண்டி அவன் போவானான்னு சொன்னமே, ஏண்டி அவன் பேச்சு கேட்டுன்னு போய் பொண்ணு வாரி குத்திட்டு உனக்கு முன்னாடி வந்துச்சு, அவன் வானான்னு சொன்னமே கேட்கலையே, எங்கள் பேச்சு கேட்கலையே, இந்த பொண்ணு போயிடுச்சு, இன்னைக்கு நடுத்த பைத்துக்கு அடிச்சாட்டு உட்காந்து கட்டிடுற நடு ரோட்டில், உனக்கு யாருடி உனக்கு பார்க்க போகிறாங்க, ஏண்டி உனக்கு இந்த தலையத்தா, அவன் வானான்னு விட்டு கழிச்சிட்டு எங்கன்னா போட்டானடி, உனக்கு ஏண்டி இவனை கட்டிக்கின்னு இந்தமாரி மாற எஞ்சின்னு கிடக்குற. இப்போ உங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சு கொடுத்தா நீங்கள் தனியாக வாழ்வீங்கம்மா? என்னையும் எங்கள் பொண்ணு நல்ல முறையாக நீங்கள் படிக்க வைங்க மேடம். ஹாஸ்டலில் தங்க வச்சு நல்ல முறையாக படிக்க வைங்க. எனக்கு அந்த ஆளுக்கிட்டேருந்து வாழ பிடிக்கல. ஒன்று அந்த ஆளுக்கிட்டேருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா அந்த ஆளுங்க நிரந்தரமாக உள்ள தூக்கி போடுங்க. அவர் சார்ந்தேனே உள்ளே இருக்கணும், அப்போ தான் எங்கள் உயிருக்கு சேஃப்டி. இல்லை அவர் வெளியே இருந்துக்கு நாங்கள் வெயிலே இருந்துக்குன்னா எங்கள் உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. அவர் வெளியே இருக்கிற வரைக்கும் எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எப்போ வெளியே வந்தார் அவர்? அவர் வெளியே வந்து 6 மாதம் ஆகுது. இப்போ எங்கே இருக்காரு? இப்போ அவங்க அம்மா கூட வந்திருக்காரு. நீங்களும் அங்கே தான் இருக்கீங்களா? நான் தனியாக இருக்கிறேன். இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரே சண்டை மேடம், அடி உத. உங்க கூட வந்து வாழறாரா அவரு? எங்க கூட வாழ போறேன்னு சொல்றாரு. நான் வாழ மாட்டேன்ட்டேன். இனி நீ வாழ வேணாம், நீ என் பொண்ணு சாவடிச்சு கூட உன்னை மன்னிச்சு ஏத்து கூட நீ திரும்பி எங்களை சாவடிக்க முயற்சி பண்ற. ஓ, மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்களா? ஜெயிலேருந்து எங்க மாமியார் வந்து இந்த மாதிரி இது ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு போய் நானும் எங்க மாமியார் கூட இருந்து அப்புறம் வந்து எங்க மாமியார் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிச்சு. நானும் இந்த காயில வாங்கினேன். எங்க மாமியாரோட தம்பி ஒருத்தனுங்கிறான், அவன் வந்து ஒரு மாதிரியா என்கிட்ட பேச ஆரம்பிச்சான். எங்க மாமியாரோட தம்பி, உன் வீட்டுக்காரன் சும்மாவே உன்னை வச்சுக்கிறேன்றானே, இன்னைக்கு நான் அந்த தப்பு செய்ய போறான், உன் வீட்டுக்காரன் வந்து என்னை பிடுங்கிட போறானா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி அசிங்கமா பேச ஆரம்பிச்சான் அந்த ஆள், எங்க மாமியாரோட தம்பி. இப்ப நீங்க உங்க ஹஸ்பண்டோட மறுபடியும் வாழ ஆரம்பிச்சீங்களா? எங்க மாமியார் வந்து கெஞ்சுது, என் புள்ள திருந்திட்டான், ஏன்னா எந்த தப்பு பண்ண மாட்டான், அவங்களே நினைச்சுன்னு பைத்தியக்கார அர்த்தம் இருக்கிறான் அப்படி இப்படி ஏதோ பேசிச்சு. நான் என்ன சொன்னேன், ஏத்துக்க மாட்டேன். உன் பிள்ளைகிட்ட அவர்கிட்ட கேட்டீங்களா குழந்தைய கொன்னதுக்கு? கேட்டனே. என்ன கேட்டீங்க? நீ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து நீ உள்ள உக்காந்துக்கின, இன்னைக்கு என் வீட்டு புள்ள செத்து போச்சு, நீ சாவ வச்சு, உனக்கு என்ன வந்தது அந்த பொண்ணை சாவ வச்சுது. அதுக்கு என்ன சொன்னாரு? நான் ஏதோ குடி போதில செஞ்சுட்டேன், நான் வேணும்னு பண்ணல, நீ வேணும் நீ என்னத்தான் பண்ணாதுக்கிற, என்ன கூட அடிச்சு வாயில அப்பப்போ போட்டுற, நான் நல்லா தான். ஒரு தடவையாவது வருத்தப்பட்டாரா அந்த குழந்தைய சாவடிச்சிட்டோமே? அவரு அந்த வத்தெல்லாம் பட மாட்டாரு மேடம். அவன் நல்லா குத்துக்கலாட்டம் தாங்கிறான், அவனுக்கு வித்தி வசனம் எதுவுமே இல்லை. நம்ம அந்த பேசுக்குள்ள ஒண்டியும் நம்ம அப்படி அவனு ஆக்டிங் பண்றது. வாழறதுக்கு தனியா வாழ தயாரா இருக்கீங்களா? நான் தனியா வாழ தயார் மேடம். உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். என் பொண்ணை நீங்க நல்ல மாதிரியா படிக்க வச்சிங்க, நான் தனியா வேலை, நீங்க என்ன வேலை கொடுக்குறீங்களோ அந்த வேலை செஞ்சுங்க, நான் இருந்துக்கிறேன். எனக்கு அவன் வேணாம். அவன் கூட இருந்தா எங்க பொண்ணுக்கும் எனக்கும் அவன் சேஃப்டி இல்லை. என் பொண்ணு நல்ல நிலைமை நான் கொண்டு வரணும். எப்ப எங்களை சாவடிங்களான்னு அந்த ஆள் பாக்குறேன். போன வாரத்தில் கூட 2 வாரத்துக்கு முன்னாடி கயிற்று போட்டு அந்த அளவுக்கு நெருக்கிட்டாங்க. அந்த இப்போ இருக்கிற குழந்தைய அடிச்சு மூஞ்சில் அந்த மோதிரை பிச்சு ரத்தமா ஊத்துது, அவ்வளோ அடி வச்சு அந்த உடம்பு சரியாத குழந்தைய. இப்போ இருக்கிற குழந்தைக்கு இவன் ஜெயிலிருந்து வந்ததுலேருந்து அந்த குழந்தைய சாவச்சிருந்து அவளுக்கு பயம் இருந்து மூலையில் அது யோசனை பண்ணி பிக்ஸு மாரி வந்து மழை கடிச்சு கீழே வந்துடுறான். இவளுக்கு நான் இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து ஒரு 2 மாதம் ஆகுது.
அவளுக்கு உண்டான ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துன்னு வந்து. உங்கள் தரப்பை நாங்கள் கேட்கவே விரும்பலை. நீங்கள் என்ன நியாயம் சொன்னாலும் ஒரு 5 வயசு குழந்தைய இப்படி கொடூரமாக பயங்கரமாக கொலை செஞ்சுருக்கீங்க. அந்த வழக்கு ஆல்ரெடி நீதிமன்றத்தில் இருக்குது. நீங்கள் குற்றவாளியா இல்லையான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆனால் பார்த்துட்ருக்கிற மக்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு. போதையில் செஞ்சுட்டு சொல்ல போகிறீங்க தானே? அதுக்குள்ளேயே போக நாங்கள் விரும்பல. ஆயிரம் காரணம் சொல்லலாம், ஆனால் அதை நியாயப்படுத்தவே முடியாது. நீங்கள் செஞ்சுக்காது. நீங்கள் கண் முன்னாடி நிற்கிறது அந்த 5 வயசு குழந்தை. அந்த 5 வயசு குழந்தைய கொடூரமாக கொலை செய்ததை பார்த்த அந்த 6 வயசு குழந்தை. அந்த குழந்தைய பலி கொடுத்த அந்த தாய். அவங்களுக்கு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்க போகிறோம். அந்த குழந்தைக்கு எங்களால் என்ன நல்லது பண்ண முடியுமோ பண்ண போகிறோம். தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க. வேறு ஏதாவது இருக்கா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு? அந்த குழந்தைய மறுபடியும் அடிச்சிங்களாமே, முகம் இப்படி வீங்கிச்சாமே, எதுக்குங்க? பத்தலையா? ஒரு குழந்தை இறந்தது பத்தலையா? உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கண்ணெல்லாம் இப்படி போகிறது அவங்களுக்கு தெம்பு இல்லாமல். பாருங்க, அந்த குழந்தைக்கு அப்படிதான் இருக்கு. கண் இப்படி போகிறது, பலம் இல்லாமல் உடம்புல. அபியூஸ் டு த கோர். துன்பத்தோடு கடைசி எல்லை வரைக்கும் போனவங்க. தோரத்தி தோரத்தி அடிச்சு தோரத்தி பசங்களை நோவடிச்சு. அந்த குழந்தை இவங்களோட பாதி தான் இருக்காங்க. டோட்டலி ஷீஸ் பார்க்க முடியல. பெத்த தகப்பன் பெண் குழந்தைகளை எப்படி பார்க்கணும், எப்படி அரவணைக்கணும், அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்லையே. ரொம்ப பரிதாபமா இருக்கு உங்களை பார்த்தா. அதோட அருமை உங்களுக்கு தெரியலையே. அந்த பெண் குழந்தை அப்பான்னு கூப்பிடும் போது, எந்த குழந்தையா இருக்கட்டும், அதுவும் பெண் குழந்தை அப்பாங்கிறது எவ்வளோ பெரிய ஃபிகர் அவங்களுக்கு, எவ்வளோ பெரிய ரோல் மாடல். அதை அனுபவிக்க நீங்க கொடுத்து வைக்கலையே. அந்த குழந்தைய அடிக்கும்போது தூக்கி போட்டு மிதிச்சிங்களே, இப்போ செத்து போயிடணும்னு தோணவே இல்லையா? கடிப்பீங்களாமே குழந்தைய? பச்சை குழந்தை மேலே ஏறி உட்காருவீங்களாமே? அவ்வளோ வெறியா? சொல்லுங்க. இவங்க ஒன்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. அடிச்சு கொன்று எல்லாம் முடிச்சு ஜெயிலுக்கு போய் திரும்பி வந்துட்டு மாமியார் சொன்னாங்களா வாழுன்னு. வேற வழி இல்லாம கதி இல்லாம நம்ம சமூகத்தோட அமைப்பு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லைல்ல உங்களுக்கு? என்னைக்காவது யோசிச்சு அந்த குழந்தையோட முகம் வருமா உங்களுக்கு கனவுல? வந்து அப்பா கூப்பிடுமா? அடிச்சு கொன்னீங்களே அந்த குழந்தை வந்து அப்பா கூப்பிட்டுருந்துண்டா கனவுல? வந்ததே கிடையாதா? குற்ற உணர்ச்சியே கிடையாதா? இருக்காதப்பா? நீங்க செஞ்சது தவறுன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அந்த குழந்தை வந்து அப்பான்னு கூப்பிடவே கூப்பிடாதா அவங்கள? இன்னும் குடிச்சிட்டு தான் இருக்கீங்களா டெய்லி? அப்ப எப்படி சமாளிக்கிறீங்க? குற்ற உணர்ச்சியே கிடையாதா? கிடையாதப்பா? உங்கள்ட்ட தான் கேட்குறேன், இருக்கா இல்லையா? இன்னும் அவங்கள நோவடிக்க போறீங்களா? நீ ஒழுங்கா பார்த்துக்கே தேவையில்லப்பா சாமி. உனக்கு ஒரு கும்பிடு, ஆளை விடு. நாங்க செத்தாலும் சரி, இனிமே உன்கிட்ட வந்து நாங்க இருக்க மாட்டோம்.
உன் மரப்பெல்லாம் தூக்கின்னு எங்கன்னா போட்டு இனிமே வேணாம். தயவு செஞ்சு அதே கும்பிட நாங்களும் போடுறோம், விட்டுருங்களேன். அவங்க உங்ககிட்ட அன்பு வச்சதால இந்த 8 வருஷம் வாழ்ந்ததுக்கு போதும். தயவு செஞ்சு விட்டுருங்க. நீ எப்போ உன் தாலி 3 தடவை கைத்தி ஏத்துக்கினியா? குடி போதையில இருக்கிற, குடி போதைக்கு அடிமையா இருக்கிறது எல்லா ஆண்களுக்கும் நீங்க ஒரு பாடமா இருக்கலாம். தவறான முன்னுதாரணம். அநியாயமா ஒரு பெண் குழந்தை கொல்லப்பட்டிருக்கா. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும், அந்த சின்ன குழந்தை அவங்களுக்கு இருக்கிறது இன்னொரு குழந்தைக்கும் நியாயம் கிடைக்கணும். தயவு செஞ்சு குடிபோதைக்கு அடிமையா இருக்கிறவங்க மறுபடியும் இதை நினைச்சு பாருங்க. குடிபோதைக்கு அடிமையாகி இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா குடும்பம் சிதறிடும். இந்த மாதிரி அநியாயமான இழப்புகள் நடக்கும். இதெல்லாம் தேவையா? எதுக்காக? யாருக்காக? யாருக்கு இதனால பலன்? ஆஃப்டர் ஆல் அந்த ஒரு மொமெண்ட்ரி ஹாப்பினஸ், அந்த கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷத்துக்காக இவ்வளோ பெரிய இழப்பு தேவையா? அந்த குழந்தை இறந்ததுக்கு யாரு காரணம்? அவரா? அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த குடிப்பழக்கம், குடிவெறி. தன்னோட நிலையை தாண்டி தன்னோட கண்ட்ரோல் விட்டு போற ஒரு நிலைமை வரைக்கும் குடிக்கிறது பழக்கம். நேர்கள் தயவு செஞ்சு இந்த எபிசோட பார்த்து யோசிச்சு பாருங்க. எவ்வளோ எங்க கொண்டு போய் நிக்க வச்சிருக்கு இந்த குடும்பத்தை இந்த குடிப்பழக்கம். அளவுக்கு மீறி போன குடிப்பழக்கம் ஒரு உயிரை அநியாயமா, ஒரு 5 வயசு குழந்தைய முரட்டுத்தனமா, கொடூரமா, பயங்கரமா கொல்லறது அளவுக்கு ஒரு தகப்பனை கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. இது செஞ்சு யாராச்சும் இதை பார்க்கறதவங்க அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தீங்கன்னா எப்படியாவது அதுக்குள்ள இருந்து வெளியே வாங்க. இட் இஸ் நாட் வர்த் இட். இந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கூட நான் அவரோட வாழறதுக்கு தயாரா இருந்தேன். ஏன்னா ஒரு தாய்க்கு தன்னோட பிள்ளைய கொன்னாளோட வாழ முடியுமா? மன்னிக்க முடியுமா? அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அவங்க சூழ்நிலை, நம்ம சமுதாயத்துல இருக்கிறது அமைப்பு, அதனால்தான் அவங்க அப்படி ஒரு அப்படி அவங்களால வாழ முடியல. ஏன்னா இன்னொரு குழந்தைய அவர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு பொண்ணு நம்ம முன்னாடி வந்து உட்காந்து தாலியை கட்டி கொடுத்துருக்கான்னா அவளுக்கு எங்கேயோ ஒரு தைரியம் வந்திருக்கு, தன்னால வாழ முடியும்னு. அவங்கள நம்ம கைவிட்டுறக்கூடாது. நம்ம எல்லாரோட கடமை அது. அந்த பொண்ணுக்கு என்ன முடிஞ்சதோ அந்த ஹெல்ப் நம்ம பண்ணும். இந்த வாழ்க்கையிலேருந்து, இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, அந்த ஒரு இன்னொரு குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு எதிர்காலம், அது நம்மளால கொடுக்க முடிஞ்சா இல்ல கொடுக்க முடியணும். அது நம்மளோட கடமை. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துல நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.